रङ्गमण्डलाकारं व्याप्तं येन चराचरं पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரியாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர மகாராஜின் பேரர்களால் அஷ்டாவகர கீதை 18வது அத்தியாயம் 84வது ஸ்லோகம். Whether honoring a spiritual scholar, a god, or a holy shrine, whether seeing a desirable woman, a king, or beloved friend, the heart of the sage is unmoved. ஆன்மீக அறிஞரையோ தெய்வத்தையோ புண்ணிய தலங்களையோ வணங்கும் போது, அல்லது ஒரு அழகான பெண்ணையோ அரசனையோ அன்பான நண்பனையோ காணும் போது ஞானியின் இதயம் எதனாலும் அசைக்கப்படுவதில்லை. இது ஏன் பர்டிகுலரா சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். ரெண்டு விஷயத்தோட கம்பேர் பண்ணியிருக்காரு. ஒன்னு என்ன கம்பேர் பண்ணியிருக்காரு? அழகான பெண்ணு, அரசன், அன்பான நண்பன் அப்படின்னு ஒரு விஷயமா கம்பேர் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு ஆன்மீக அறிஞர், தெய்வம், புண்ணிய தலங்கள் அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்காரு. சரியா? ரெண்டுமே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஞானி அப்படிங்கிறவர் இப்ப ஜென்ரலா ஒரு சாதகனா இருக்கக்கூடிய நிலையில இருக்கும்போது கோயிலுக்கு போகும்போது நம்ம ரொம்ப எக்ஸைட் ஆகும், புண்ணிய தலங்களுக்கு போகும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகும், பெரிய பெரிய ஆன்மீக அறிஞர்களை சந்திக்கும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். யாருக்குன்னா ஒரு சாதகனுக்கு, சாதக நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி இடங்கள் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். சரியா? இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட், அழகான பெண், அரசன், அன்பான நண்பன், இது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். ரெண்டுலயுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் நமக்கு வரும் இல்லையா? இது லைக்ஸ்ல உள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் வச்சுக்கோங்க. அழகான பொண்ணையோ அரசனையோ பார்க்கும்போது நமக்கு அரசனையே பார்க்கக்கூடிய பாகியம் கிடைச்சிருச்சு, அரசன்ட்டு என்ன வேணா காரியம் சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லைக்ஸ் பேசிஸ்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு விஷயம் வரும்போது அது லைக்ஸ் அப்படின்றது இல்லைன்னா கூட அதுவும் இன்டெரக்டா ஆன்மீக லைக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதுலயே நமக்கு கண்டிப்பா எக்ஸைட்மெண்ட் வருது அப்படிங்கிறது தான் உண்மை இல்லையா? நம்ம எல்லாம் ஏன் எதுக்காக புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் டூர் போறோம், செய்யறோம். இப்போ முக்கியமா பிருந்தாவனுக்கெல்லாம் போகும்போது அங்கே கண்ணன் ஆடிய இடங்கள், கண்ணன் இங்கே விளையாடினான், அங்கே பாடினான், ஆடினான், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு ட்ரெமெண்டஸ் ஃபீல் டெவலப் ஆகுது அப்படிங்கிறத நீங்க கவனிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது டூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்ஸை இங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. ஒன்று இறைவன் சம்பந்தமான எக்ஸைட்மெண்ட், இன்னொன்று பேசிக் லைஃப் சம்பந்தமான ஒரு எக்ஸைட்மெண்ட். இந்த ரெண்டு எக்ஸைட்மெண்ட்டை சொல்லிட்டு ஞானியின் இதயம் எதனாலும் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுன்னு ரெண்டு எக்ஸைட்மெண்ட்டுமே அவனுக்கு இருக்காதா அப்படிங்கிறது தான் அவனுக்கு கேள்வி. ஆம் என்பதுதான் ஆன்சர். ரெண்டுலயுமே அவனுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்காது. இதுல எக்ஸைட்மெண்ட் இருக்காதுன்னு ஈஸியா புரிஞ்சுப்பீங்க, அழகான பெண்ணையோ அரசனையோ. ஏன்னா இவன் மனம் அனைத்தும் நான் என்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்துல இருக்கு, அதனால இங்க எக்ஸைட்மெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு. பட் ஆன்மீக அறிஞர், தெய்வம், அதுவும் அவன் தானே. ஆன்மீக அறிஞராக இருப்பது யார்? தெய்வமாக இருப்பது யார்? புண்ணிய தலங்களாக இருப்பது யார்? வணங்குவது யார்? என்னையே நான் தானே வணங்கி கொண்டிருக்கிறேன். ஸோ ஃபுல் ஹையஸ்ட் நாலேஜ்ல இருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அனைத்தும் நான் என்ற அந்த ரீதியிலேருந்து பார்க்கும்போது இங்க ஹை லோ அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த புனிதமான விஷயங்கள் அதுல எக்ஸைட் ஆகணும், இதெல்லாம் கேவலமான விஷயங்கள் இதுல எக்ஸைட் ஆகக்கூடாது அப்படின்னுட்டு ஒரு இதெல்லாம் எதுக்காக சொல்லப்படுறது அப்படின்னா, பிகினிங்ல பக்தியில அது என்னவோ சொல்லுவாரு, இந்த ரோமாஞ்சம், அது அஷ்ட சாத்வீக பாவங்கள்லாம் வருவான், பயங்கர எக்ஸைட்மெண்ட்லாம் ஆவான், ஆகணும் அப்படின்னே கேட்டிருப்பார். சரியா? அந்த மாதிரி தெய்வீக விஷயங்கள் பார்க்கும்போது, இறைவனை காணும் போது
கணநாடிய இடங்களை பார்க்கும்போது செய்யும் போதெல்லாம் நமக்கு வந்து அஷ்ட சாத்வீக பாவங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் தவறுன்னு நான் சொல்ல வரல. பட் அதுவும் கூட அட் எண்ட் ஆஃப் தி ஞானம், முழுமையான ஞானத்துல இருக்காதுங்கிறத அவர் குறிப்பிடுறாரு. அவ்வளவுதானே தவிர தவறுன்னு மென்ஷன் பண்றதுக்காக இல்லை. என்ன பார்க்கும்போது அரசனை பார்க்கும்போது தவறுன்னே மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ அது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டு. பட் இங்கே வந்து இது தவறு என்று சுட்டி காட்டவில்லை என்றாலும் ஒரு முழுமையான ஞான சாதகனுக்கு அல்லது ஞானிக்கு அந்த இடத்துல கூட எக்ஸைட்மெண்ட் இருக்காது. ஏன்னா தன்னை தான் உணர்ந்து விட்டான், அனைத்துமாக அவனே தான் இருக்கின்றான் என்பதை அனுபவபூர்வமாக அறிந்து விட்டான். அப்படிங்கிற காரணத்தினால அவனுக்கு ஈவன் தட் புனிதமான விஷயங்கள் கூட எக்ஸைட்மெண்டா இருக்காது அப்படிங்கிற விஷயத்தான் எதனாலும் அசைக்கப்படுவதில்லை அப்படிங்கிற வார்த்தையின் மூலியமாக அவர் சொல்ல வருகிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. ஓகேவா? Though his servants, sons, wives, daughters, grandchildren, and all his relatives ridicule and despise him, the yogi is undismayed. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான். நம்ம பாரதியார் அச்சமில்லை பாடல் வரிகளிலேயே என்ன சொல்லிட்டாரு? துச்சமென்று எண்ணி நன்மை கூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை சொல்லிட்டாரு. ஞானேஸ்வரருடைய எல்லா இடங்கள்லயுமே மேக்சிமம் வந்து மான அவமானங்களில் அவன் சமமாக இருப்பான். குறிப்பா அவன் அவமானப்படும்படியான விஷயங்களை செய்து கொண்டிருப்பான் வேற சொல்லியிருப்பாரு அமானித்துவால். உறவு முறையாகலும் இவ்விதமான மற்றமான கேடுகளும் தனக்கு மிக கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். இது வந்து எக்ஸ்ட்ரீம் இல்லையா? இங்க என்ன சொல்லிட்டாரு? வேலைக்காரர்கள், மகன்கள், மனைவிகள், மகள்கள், பேர குழந்தைகள் மற்றும் அவனது சொந்தங்கள் அனைவருமே அவனை கேலி செய்து இகழ்ந்தாலும் அந்த யோகி எந்த மனக்கலக்கம் அடைவதில்லை அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. சரியா? ஆனால் அம்மையான தேவர் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா சொல்லியிருக்காரு? உறவு முறையாரால் ஒதுக்கி வைத்ததும் இன்னும் இதுவகப்பட்ட மற்றமான கேடுகளும் எனக்கு மிக கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார். உறவு முறையார் அப்படின்றதுல நீங்க எடுத்துக்கோங்க, மகன்கள், மனைவிகள், மகள்கள், பேர குழந்தைகள், இது எல்லாத்தையுமே நீங்க உறவு முறை தானே. ஸோ இவங்கள் எல்லாம் வந்து கேலி செய்து இகழ்ந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைத்தல் அப்படிங்கிறது எல்லாமே ஒண்ணுதான். ஸோ கேலி செய்யறதை விட இன்னும் டோட்டலாவே அவாய்ட் பண்றது அப்படின்றது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நிகழ்வு நடக்கும் போதும் அவன் மனம் கலங்காது, மனக்கலக்கம் அடைவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனக்கலக்கம் அடையாமல் அங்க வந்து ஞானதேவர் சொன்னது லீலைக்காக மிக்க கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது அப்படிங்கிறது லீலைன்னு வச்சுக்கலாம். ஆனா நம்ம ஞானிகளுக்கு எது இரவோ அது அஞ்ஞானிகளுக்கு பகல் என்றும், அஞ்ஞானிகளுக்கு எது இரவோ ஞானிகளுக்கு பகல் என்றும் சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, எதுல எதுலையா சந்தோஷப்படுவோ அதுல கேட்கப்படுவோம் அப்படின்ட்டும், இவன் எதுல எதுலாம் வந்து துக்கப்படுறானோ அதுல எல்லாம் வந்து ஞானி சந்தோஷப்படுவான் அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு ஸ்லோகத்துல அவருக்கு இதுல சொல்லியிருக்காரு கண்ணன். வாட் இட் இண்டிகேட்ஸ் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது நம்பி இல்லைனா நான் என்னுடைய சுரூபத்துலதான் இருக்கேன், இது நான் உனக்கு உணர்த்தணும். நீ எல்லாம் எப்படி சந்தோஷப்படுற? நீ உனக்கு பிடிச்சது வந்தா சந்தோஷப்படுவ, பிடிக்காதது வந்தா கஷ்டப்படுவ. ஆனா உனக்கு பிடிச்சது வரும்போது நான் கஷ்டப்பட்டு காட்டுறேன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஆட்டோமேட்டிக்லி உனக்குள்ள ஒரு தாட் ஓடும், என்னடா நடக்குதுங்க, சந்தோஷம் வெளியில இல்லையா, இது நடந்தா சந்தோஷம் தானே, அப்ப நான் சந்தோஷமா இருக்கேன், அவர் என்ன அழுதுட்டு இருக்காரு, ஒரு டவுட்டா. நெக்ஸ்ட் பயங்கரமான துக்கம் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை அவர் பயங்கர ஆனந்தமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. என்னடா நடக்குது, மறுபடியும் பெரிய டவுட் வருது, இது துக்கம் இல்லையா, அவருக்கு மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கு என்ற அந்த கேள்விகள் வாயிலாகவே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த உலகம் மாயை, நீ என்ன நினைக்கிறியோ அதுதான்டா சுகம், சுகம் நினைச்சா சுகம், துக்கம் நினைச்சா துக்கம் என்ற இந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுது. சரியா? பட் இங்க பர்டிகுலரா என்ன சொல்றாரு? மனசுங்கிறது முழுமையாக மாயையாக இருக்கின்றது, அது மனதின் அரசனாக நான் இருக்கின்றேன். சரியா? மனதின் அரசன் நான் ஆத்மஸ்வரூபம், எனது ரெஃப்ளெக்ஷன் தான் மனம் அப்படிங்கிறது புரியாத வரைக்கும் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இன்ஃபேக்ட் இன்னைக்கு குட் மார்னிங் மெசேஜ் ரொம்ப டீட்டெயிலாக நான் அனுப்பிச்சிருக்கேன். அண்ட் தட் இஸ் ஆல்சோ ஒரு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதாவது மனக்கழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நான் எங்க இருக்கேன் அப்படின்னா மனதை தாண்டி இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த குட் மார்னிங் மெசேஜ்ல நான் எழுதி எடுக்கிறேன்.
மூலத்திற்கும் அதன் பிரதிபிம்பத்திற்கும் என்ன வித்தியாசம்? முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. அதாவது மூலத்தில் மாற்றம் இல்லாவிட்டாலும் பிரதிபிம்பம் ஊடகத்தின் தன்மைக்கு ஏற்ப மாறலாம். நீர் அசைந்தால் பிரதிபிம்பம் அசைவது போல தோன்றும், ஆனால் மூலப்பொருள் அசையாமல் இருக்கலாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். அதாவது நீ கண்ணாடி முன்னாடி நிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீ அசைஞ்சா கண்ணாடி அசையும், நீ என்ன சரியோ அதுதான் கண்ணாடியில சரி. பட் தட் இஸ் நாட் தி கேஸ் ஆக்சுவலி ஹியர். அதுக்கு சூப்பரா என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா, கண்ணாடியில பார்க்காத, தண்ணியில பாரு. தண்ணியில உன் பிம்பம் இருக்கு, ஆனா நீ அசையவே மாட்ட. தண்ணி அசைஞ்சா பிம்பம் அசையும், சரியா? இந்த தண்ணிங்கிறது எண்ணங்கள் அல்லது பிரகிருதி. இப்போ எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, பிரகிருதியின் சம்பந்தத்தால் தான் இங்க எல்லாம் ஆடிட்டு இருக்குன்னு 9th அத்தியாயத்துல அதை சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா? அந்த விஷயத்த நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். ஸோ வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அப்ப இது அக்கறத்தா அபோக்தான் அது பாட்டுக்கு நிக்குது, ஆனா இங்க பார்த்தா எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பட் வெறும் நார்மல் கண்ணாடி எக்ஸாம்பிள் அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா நீ என்ன செய்யறியோ அது மட்டும் தான் கண்ணாடி செஞ்சுட்டு இருக்கும், நீ இல்லைன்னா அங்க கண்ணாடி இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் தண்ணியில இருக்கக்கூடிய பிம்பத்துல உன்னுடைய பிளவுபட்டு தெரியலாம், அல்லது அலையிலையா தெரியலாம். நீ ஆடிட்டு இருப்ப, நான் ஆடாம இருப்பேன், நீ ஆடிட்டு இருப்ப. இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் காண முடிகிறது அப்படிங்கிறது யோசிங்க. நான் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த யோகி எவ்வித மனக்கழக்கமும் அடைவதில்லை அப்படிங்கிற பாயிண்ட் மென்ஷன் பண்றதுக்காக. இங்கே மனசே கலங்கினாலும் நான் களங்கம் இல்லாமல் இருக்கின்றேன் என்பதை உணர்த்துவதற்காக அந்த பாயிண்ட் போனேன். ஏன்னா யோகியினுடைய மனம் ஆத்மா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்னாயிடும். சும்மா நாச்சுக்கு தான் கலங்குற மாதிரி இருக்கும், ஆக்டிங்காக தான் அவன் கலங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆன்மாவோட லயப்பட்டு விடும். யாரு? யோகியினுடைய மனம் ஆன்மாவாகவே மாறிவிடும். யோகியினுடைய தாட்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? யோகிக்கு மனசு இருக்கு, அந்த தாட்ஸ் என்ன சொல்லணும்னா பிரம்மம்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ பிரம்மத்தோட லயமாயிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? ஆனாலும் கலங்குற மாதிரி இருக்குன்னா அது சும்மா நடிக்கலாமே தவிர உண்மையில கலங்கவே முடியாது என்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நான் அதை சொன்னேன். ஸோ தேர்ஃபோர் இங்கே எத்தனை உறவுகளே, நெருங்கிய உறவுகளே நம்மளை கேலி செய்து கிண்டல் செய்து அவமானப்படுத்தி அவாய்ட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது கூட நான் ஆன்மா என்ற சுரூபத்தில் இருக்கின்றால் மாயையிலே இது எல்லாமே தோற்றம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றான். இன்ஃபேக்ட் இந்த தோற்றத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு வேற நினைச்சிட்டு இருக்கான். நீங்க ஆடுகின்ற ஆட்டம் அப்படின்னு அவங்க திட்டுறாங்க அல்லது அவங்க புகழ்றாங்க, வாட் எவர் ஹேப்பன்ஸ் அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை என்று அவன் துண்டாக ஒதுங்கி இருக்கின்றான். ஆனா அந்த சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா கூட அது என்னுடைய எண்ணத்தினால் நானே ஏற்படுத்தி கொண்ட சம்பந்தம்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக, கேமுக்காக நானே போட்டு வச்ச கற்பனை தானே அது. இப்ப சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா இப்படிதான் சொல்லணும், இல்லைன்னா சம்பந்தமே இல்லடா. ஏன்னா அந்த கற்பனை அப்படிங்கிறதையும் காத்து மாதிரி வச்சுக்கோ. கற்பனைங்கிறது காத்து, நான் நிக்கிறேன், கற்பனைங்கிற காத்து அடிச்சா அது அலையுது, அது ஆடுது, எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. அப்போ நான் துண்டா இருக்கேன், எனக்கு அன்அஃபெக்டட் 100% நான் பாதிக்கிறதே இல்லை. இது தெளிவா புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், இந்த காத்து அசைறது அப்படிங்கிறது என்னுடைய மாயா. அதாவது நான் தான் காத்தா வந்து அசைக்கணுமே தவிர இங்க நான் காத்தா இல்லாம எதுவும் நடக்காது. அப்ப காத்து தான் இங்க நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அந்த காத்தா இருக்கிறதே நான் தான், சும்மா நாசுக்கும். இந்த ரெண்டு விஷயமும் நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா எந்த சூழல்லையும் நான் அன்அஃபெக்டடா இருக்க முடியும் அப்படிங்கிறது நாம் புரிந்து கொள்வது எளிது அப்படின்னு இதுல எடுத்துப்போம். Though pleased, he is not pleasured. Though pained, he does not suffer. This wonderful state is understood only by those like him. இதுக்குதான் வந்து 3வது அத்தியாயத்துல சம்பாவனை சதப்பிரங்கன் லட்சணங்கள் சொல்ற மாதிரி மெதுவா வர்றாரு. எக்ஸ்ட்ரீமா சொல்லிட்டு மறுபடியும் எல்கேஜி சொல்ற மாதிரி சொல்றாரு. தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் படிப்போம். மகிழ்ச்சி அடைந்தாலும் இன்பத்தில் மூழ்குவதில்லை, துன்பம் வந்தாலும் துயரப்படுவதில்லை. இந்த அற்புதமான நிலையை அவனை போன்றவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை நம்ம ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. பிரம்ம சுரூபத்தில் லயமடைகின்ற ஒருவன், இந்த உலகம் மாயை என்று தெளிவாக உணர்ந்த ஒருவன்,
மாயையிலே நடக்கின்ற அந்த விஷயங்கள் அது நல்லதோ கெட்டதோ அது அதற்கு ஒரு மதிப்பே கொடுக்காத ஒருவனுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போறதில்லை அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், கனவுல 1 கோடி ரூபாய் விழுந்துருச்சு, 1 கோடி ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. நீ வந்து உட்காந்து அழ போறிய லாஸ்க்காக, இல்லைன்னா ஆஹா ஓஹோன்னு குதிக்க போறிய, ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஏன்னா யூ நோ தட் இட்ஸ் மாயா. சிமிலர்லி அவன் மகிழ்ச்சி அடையும் போது இன்பத்தில் மூழ்குவதில்லை, துன்பம் வந்தால் துயரப்படுவதில்லை. இந்த அற்புதமான நிலையை அவனை போன்றவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும்னா அவன் மாயான்னு புரிஞ்சுக்கிட்டவனுக்கு தான் இது புரியும். மாய உண்மை நம்புறவனுக்கு இது எப்படி புரியும்? சோ மாய உண்மையான நம்புறவனுக்கு இது புரியாது, மாய உணர்ந்தவனுக்கு தான் இது புரியும் என்ற விஷயத்தோடு இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. ஓகேவா? The belief in duty creates a relative world for its performance. The wise one knows himself to be formless, timeless, all unprecious, immaculate, and thus transcends duty and the world. கடமைகள் மீதான நம்பிக்கை அதை செய்வதற்கான ஒரு சார்பு உலகை உருவாக்குகிறது. கரெக்டா ஒவ்வொரு தடவையும் இதை செக் பாயிண்ட் வைக்காம விட மாட்டேங்கிறாரு. கடமை செஞ்சே ஆகணும், எனக்கு கடமை இருக்கு, கடமை செய்யாதவன் லூசு, கடமைதான் முக்கியம். இந்த மாதிரி டைலாக்ஸ் நம்ம நிறைய பேசிக்கிறோம். கடமை மேல உனக்கு நம்பிக்கை இருக்கணும், நீ கடமை பண்ணா நல்லா இருப்ப, நீ கடமை செய்யலைன்னா கெட்டு போயிடுவேன். ஸோ இந்த விஷயம் எல்லாருக்குள்ளயுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு அவன் பேசுறான்னா, அதை செய்வதற்கான ஒரு சார்பு உலகை உருவாக்குகிறது. நம்ம கடமை பண்ணிட்டு இருந்தாதான் இந்த உலகமே ஓடும், நீ கடமை பண்ணலைன்னா இந்த உலகம் என்ன ஆகும். சில பேர் பேசுறோம்ல, நமக்கு பிறந்திருக்கிறோம்னா கடமை பண்ணணும்டா, இந்த சொசைட்டி நமக்காக என்னமோ பண்ணிட்டு இருக்கு, நம்மளும் சொசைட்டிக்காக ஏதாவது பண்ணித்தானே ஆகணும், நம்ம கடமை பண்ணலைன்னா அப்புறம் அந்த உலகம் என்ன ஆகும் என்ற விஷயங்களை பொதுவாக பேசுறது உண்டு. இன்ஃபேக்ட் அந்த திருமணமானவர்கள் நான் குழந்தை பெற்றுக்கலைன்னா அப்புறம் உலகம் என்னதுக்காகிறது அப்படின்னாலாம் கேள்வி கேட்கறதெல்லாம் நம்ம கவனிச்சிருக்கோம். ஸோ அந்த குழந்தை பெற்றுக்கிறது அவ்வளவு பெரிய கடமையா நினைக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு பெரிய கடமையா, ஏன்னா இல்லைன்னா உலகம் என்னதுக்காகிறது என்ற சிந்தனை எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதை இன்டைரக்டா சுட்டி காட்டிட்டு ஞானி தன்னை வடிவமற்றவனாக, காலமற்றவனாக, எங்கும் நிறைந்தவனாக, கரையற்றவனாக அறிவதால் அவன் கடமையையும் உலகையும் கடந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இந்த கடமை உலகம், இந்த உலகம் ஒழுங்கா நிக்கணும்னா கடமை செய்யணுமே, உலகம் வேணுமே அப்படின்னு ஃபீலிங் யாருக்கு இருக்கும்? உலகத்தை உண்மைன்னு நம்புறவனுக்கு. உலகத்தையே உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறாதான் அதுல இருக்கிற கடமையும் உண்மைன்னு நம்பும். அப்ப இந்த கடமையினாலதான் இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா ஃபேக்ட் தானே. இப்போ எல்லாருமே ஏதாவது கேன்சல் ஆயிடுச்சுன்னா அந்த கடமை என்ன ஆகும், இந்த உலகம் என்ன ஆகும்ன்ற ஃபீல் வருது இல்லை. இப்போ ஏன் என்ன ஆகும்ன்ற ஃபீல் வருதுன்னா அது இன்னும் இருக்குன்னு நினைக்கிற வரைக்கும் தானே அது என்ன ஆகும்ன்ற ஃபீல் வருது. அப்படி இருந்தானே செத்தானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லைங்கிறது தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங். இருந்தானே செத்தானே கூட டிஃபரெண்ட். ஃபர்ஸ்ட் இல்லைன்னு இல்லை, இருக்கிற மாதிரி தெரியுது, அவ்வளவுதான். தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்னன்னு பேசணும், இருந்தா என்ன அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. ஆல்ரெடி எப்பயுமே இல்லைங்கிறது தான் ஃபேக்ட். இப்போ அது தெரிஞ்சா என்ன தெரியல என்ன, இப்ப காணல்ல உனக்கு தெரிஞ்சா என்ன தெரியல என்ன, அது இல்லைன்னு ஆயிடுச்சு. இல்லாத தண்ணி அது தெரிஞ்சா என்ன தெரியல என்ன. அப்புறமா இந்த காவிரி நீர் தண்ணிக்காக 2 ஸ்டேட்டுக்கும் டெய்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம், நாமளும் கர்நாடகாவும். ஏன்னா தண்ணி இருக்கு, தண்ணி இருக்குங்கிறதுனால இப்படியாவது அவங்க கிட்ட இருந்து பிடிச்சி நமக்கும் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறோம். அர்த்தம் இருக்கு. அங்க தண்ணியே ஒருவேளை இல்லைன்னா இவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டு இருந்தாங்க, எவ்வளவு கூத்தா இருக்கும் சரியா? ஏன்னா உண்மை அதுதான், இந்த உலகமே இல்லைங்கிறது தானே ஃபேக்ட். அப்போ இல்லை அப்படிங்கறது நமக்கு தெளிவா புரியும் போது அங்கே கடமை அப்படிங்கிறது லூசுத்தனமா இருக்கு. ஆனா இந்த கடமை அப்படின்னு சொல்றது ரொம்ப இல்லாஜிக்கலா இருக்கும்னா, அப்படியே உலகத்தை உண்மை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட எது கடமை அப்படின்னா யமனியமங்களை ஃபாலோ பண்றது, என்விரான்மெண்ட்டை நம்ம சேஃப்கார்டா வச்சுக்கிறது தான் நம்ம கடமையே. ஆனா நம்மளோட ஆசையினால நம்ம எத்தனையோ விஷயங்கள் பண்றோம்.
இல்லையா? தேவைக்கு இவர் அதிகம் வந்து எமனியமங்களை ஃபாலோ பண்றதும் என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதையுமே திட்டுதுன்னு திட்டிட்டு இருக்காரு. இல்லன்னா அதுவே இல்லாததுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு ஒருத்தர் உண்மை நினைச்சிட்டு ஒருத்தர் கடமைன்னு சொல்றதே வந்து இல்லாதிக்கல் தான். அதுல இல்லாதத போய் நம்ம கடமை அப்படின்னு சொல்றது இன்னமும் இல்லாதிக்கல் அப்படின்னு சொல்றோம். கரெக்ட் தான். ஸோ அக்கார்டிங் டு அஷ்டாவக்ரா, following the spiritual practices like யமம் தமம் சமம் தமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த விவேக வைராகிய இதெல்லாமே வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு சொல்லிட்டாரு. சரியா? இதெல்லாம் உட்காந்து நீங்க தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காது, எதையும் சிந்திக்காது, எதையும் செய்யாதே அப்படிங்கறதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்திட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதையும் தாண்டி எக்கச்சக்கமா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நீ சொல்லிட்டு இருக்க. வேற என்னமோ விஷயம் தான், திருமணம் பண்றதெல்லாம் கடமைங்கிறான், பிள்ளைய வளர்க்கறது கடமைங்கிறான், பிசினஸ் பண்றது கடமைங்கிறான். நான் இல்லைன்னா இந்த தொழிலாளர்களின் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறான். நம்ம இவன் தான் எல்லாத்தையும் காப்பாத்திட்டு இருக்கிற மாதிரி ஃபீல். ஸோ இது எல்லாமே கடமை கடமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தை உண்மை என்று நம்புகிறாய், ஆதலால் இந்த கடமை உண்மை என்று உனக்கு தோன்றுகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே நமக்கு முடிஞ்சு போயிருது. ஞானி அப்படிங்கிறவன் இந்த உலகத்தை உண்மைன்னு பார்க்கல. இப்போ வந்து இந்த கர்நாடகாவில இருந்து தண்ணியை கொண்டு வரணும், காவிரி தண்ணியே அப்படிங்கிறது மிகப்பெரிய கடமையாக இங்கே கருதப்படுகிறது. யார் சிஎம்மா வந்தாலும் உடனே வந்து எப்படியாவது நான் கொண்டு வரேன், இது என் கடமை அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கான். அப்படின்னா அது உண்மைன்னு நீங்க நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் இது அப்படித்தான் தோணும். பட் ஞானி அப்படிங்கிறவனுக்கு இது எப்படி தெரியுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் தோற்றமாக தெரிகிறது. இது எப்படி பார்க்கிறது பாரு, வடிவற்றவனாக, வடிவம் அற்றவனாக. அப்படின்னா என்ன? உலகம்ங்கிறது ஒரு வடிவம், ஒரு நேம் அண்ட் ஃபார்ம் தான் இந்த உலகமே. நீயும் நானும் நேம் அண்ட் ஃபார்ம். அவன் வடிவமற்றவனாக தன்னை உணர்கிறான். நம்பர் ஒன்னு. காலமற்றவனாக உணர்கிறான். டைமே கிடையாது. இன்னைக்கு நாளைக்குன்னா கடமை செய்யறதுக்கு டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன நேரத்துல என்ன செய்யணும், அது இல்லாம உன்னால கடமையை ஆற்ற முடியாது. இப்ப கடமைக்கு ரொம்ப ரொம்ப டைம் முக்கியம். ஆனா அவன் டைம் பவுண்டே கிடையாதுன்னு ஃபீல் பண்றான். பிரம்மத்துக்கும் டைமுக்கும் சம்மந்தமே இல்லை, காலத்துக்கும் பிரம்மத்துக்கும் சம்மந்தமே இல்லை, காலத்துக்கும் வடிவத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ உலகத்தவே இல்லை இல்லைங்கிறான், டைமையும் இல்லைங்கிறான். அவன் எப்படி கடமை பண்ண முடியும்? 2 பாயிண்ட் ஆச்சு. அடுத்து எங்கும் நிறைந்தவனாக. எங்கும் நிறைந்தவனாகன்னா ஆகாயத்து மாதிரி எல்லாமாக அவனே இருக்கிறான். எல்லாமா நான் இருக்கும்போது நான் எதுவுமே செய்ய முடியாது. எல்லாமா நானே இருந்தாலும் நான் என்ன செய்ய முடியும்? நான் வேற நீ வேற இருந்தா நான் உனக்கு ஏதாவது செய்ய முடியும். எல்லாமா நானே ஆயிட்டேன் அப்படின்னா நான் எதுவும் செய்ய முடியாது. கரையற்றவனாகவும் அறியதால் அப்படிங்கிறது எல்லாமாக இருந்து கொண்டு செய்தல் அப்படிங்கிறது பொய்யாக செய்தல், உண்மையாக செய்தல். ஸோ கரையற்றது அப்படிங்கிறத உலகத்தை உண்மை என்று நம்புவதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கரை. அது மாயான தெளிவான புரிதல் இருக்கும்போது அவன் கரையற்று இருக்கின்றான். ஸோ பை ஆல் தீஸ் மீன்ஸ்ல இருக்கிறதுனால அவன் கடமை செய்ய மாட்டான். அவனுக்கு கடமையும் உலகையும் கடந்து நிற்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க வந்து அன்பை மெத்தல இருந்து சொல்லணும்னாலும் ஒரு நடிகர் வந்து நடிக்க போகும்போது அவன் சில செயல்களை செய்கிறான். அவன் செயல்களை செய்கிறான் அப்படிங்கிறதுனால அவன் செய்யறான்னு அர்த்தம். அவன் நடிக்கிறான்னு தானே அர்த்தம். சும்மானாச்சுக்கும் ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவன் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கும் அவனுடைய ஆனந்தத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அது சும்மா ஃபன் பண்றதுக்காக என்னத்தையோ ஒண்ணு பண்ண சொன்னாங்க பண்றான் அப்படிங்கிற மாதிரி அவன் பண்ணிட்டு இருப்பானே தவிர அதுல கரை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கடமையில ஒருத்தன் அடிக்கிறான், குத்துறான், கொலை பண்றான், எல்லாம் கரை எதுவும் இருக்காது, சும்மா நாச்சுக்கும் பண்றதாக அமைந்து விடுகிறது. ஆதலால் கடமை உலகம் அப்படிங்கிறது அவனுக்கு கிடையவே கிடையாது. மெயினா இன்சிஸ்ட் பண்ண பாயிண்ட் வந்து நீ இந்த உலகம் உண்மைன்னு நம்பி கடமை செஞ்சுட்டு இருக்க இல்ல, அதுல நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆசை இருக்கு. நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? பணத்தை ஆஸ்திகா வச்சு நீ ஆசையில் இருக்கியா இல்லையான்னு செக் பண்ணலாம்னு பார்த்தோம். இவர் மெயின் ஆஸ்திகா கொடுக்கறது கடமையை ஆஸ்திகா வச்சுக்கோ, கடமை இருக்குன்னு சொல்லிட்டாலே நீ ஆசையில தான் இருக்குன்னு முடிவு பண்ணிடு. இது இவருடைய வாதமாக இருக்கிறது. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு வேற சில பேர் கடமைகள் வச்சிருப்பாங்க, அதுவுமே தப்பு தானே. இப்போ காசிப முனிவர் திதி, இந்த நம்ம இதுல பிரகலாதன் நரசிம்ம அவதாரம் படத்துல பார்த்தேன். அதுல வந்து இரண்யன் இரண்யாட்சன் பறக்கிறது வந்து பகல்ல அவங்க வந்து கூடக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. இது கடமையா? பகல் பொழுதுல கூடினா அசுரர்கள் தான் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து வேண்டான்னு சொல்லுவார் திட்டிக்கிட்ட. அவ வந்து எனக்கு இப்போவே உங்க கூட வந்து நான் சேரணும் அப்படின்னு அவ ஆசைப்படுவார் தபஸ்ல இருக்கும்போது. இப்ப அவர் வந்து இப்படி பண்ண அந்த கடமையும் வந்து தப்புதான். இந்த காலம்னு சொல்றீங்கல்ல, இந்த காலம்
இந்த காலத்துல பிறந்தா அசுரர்கள் பிறப்பாங்க, சேர்ந்தா இந்த காலத்துல இருந்தா தேவா குழந்தைகள் பிறப்பாங்க அப்படிங்கிறதே வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் யாருக்குன்னா உலகத்தை உண்மை நம்புறவங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற, அல்லது லீலை செய்ததற்காக பாத்துக்கலாம் அப்படின்னு கூட இருக்கு. மகான்களே செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அவங்க லீலைக்காக பண்றாங்கன்னு பாரு. அஞ்ஞானிகள் பண்றாங்கன்னா உண்மையை நம்பி பாக்குறான், அதனால அஃபெக்ட் ஆகி பார்ப்பான். மகான்கள் செய்கிறார்கள்னா அது லீலையா தான் பார்க்கணுமே தவிர உண்மையா அவங்க பார்க்க போறது இல்லை. they know themselves that everything is மாயா. ஆனாலும் லீலைக்காக அவர்கள் செய்யலாம் அப்படிங்கறதான் நீ புரிஞ்சுக்கணும். Even doing nothing and dull one is anxious and distracted. Even amidst great action, the wise one remains free. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். எதையும் செய்யாமல் இருக்கும் போதும் மந்த புத்தியுடையவனுக்கு கவலையும் அலைவாயும் மனதும் இருக்கும். ஆனால் ஞானியோ மாபெரும் செயல்களின் நடுவிலும் பேரமைதியோடு இருக்கின்றான். ஏன் ரொம்ப முக்கியம்னா, கடமை இல்லை ஞானிக்குன்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு வந்து அதிபயங்கரமான கடமை பண்ணாலும் சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு நமக்கு தோணும். இட்ஸ் வெரி ஈஸி டு ஆன்சர். ஏன் அப்படின்னா, ஏன்னா அவர் பாடி செஞ்சதை தவிர அவர் செய்யலைங்கிறது. அவருடைய உடல் மனம் புத்திங்கிறது தான் பண்ணுச்சு இல்லைங்கல, பட் அவர் பண்ணல. ஏன்னா அவர் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு இருக்காரு. அப்ப இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நடந்தது, அல்லது ஈஸ்வர சைதன்யத்தின் துணை கொண்டு நடந்தது. பட் இதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை என்று அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சரியா? அப்போ அந்த புத்தியுடையவன் அப்படின்னா அஞ்ஞானி கடமை பண்ணா தானே வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும், குழப்பம் வரும். உனக்கு வந்து நிறைய குழந்தைகள் நான் காப்பாற்றணும், பல கடமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உன் மைண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நான் வந்து அதை பண்ணணும், இதை பண்ணணும், அவங்களை அப்படி பார்க்கணும், அவங்களை இப்படி பார்க்கணும், அவங்களை அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு மனசு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் குழப்பங்கள் இருக்கும். எப்போன்னா கடமை இருக்கும்போது. சரியா? இப்போ அஞ்ஞானிக்கு கடமை இருக்கும்போது பயங்கர குழம்புவான்றது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இல்ல எக்ஸ்ட்ரா பிட்ட போடுறாரு, மகனி அஞ்ஞானியா இருக்கும்போது கடமையே பண்ணாம சும்மா உட்கார்ந்து இருந்தாலே இப்படிதான் குழம்பிட்டு இருக்காரு. சரியா? என்ன கடமை இருக்கும்போது எக்ஸ்ட்ரா குழம்புவான்னு வேணா வச்சுக்கோ, நீ கடமையே இல்லாம உட்காந்துட்டா மட்டும் நீ நிம்மதியா வாழ போறது இல்லை. அதான் ஒரு சிலர் நீங்க கடமை இல்லாம உட்காருங்க, எனக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குங்க, நான் கடமை பண்ணிடுறேன், அதுக்கு இது மேல் அப்படிங்கிறான். கடமை இருக்காம இருக்கிறது கூட மண்டை வலிக்குதான் உங்களுக்கு. சரியா? கடமை பண்ணாதான் ஸ்ட்ரெஸ் குறையுதாமா, கடமை பண்ணலைன்னா ஸ்ட்ரெஸ் கூடுதாமா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்படி பார்க்கும்போது இவர் அதான் இண்டிகேட் பண்றாரு. கடமை செய்யாமல் இருக்கும் போதும் அவன் குழம்பிக் கொண்டிருப்பான் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. கடமை செய்யும் போதும் மட்டும் இல்ல சந்தோஷமா வருது, செய்யாம இருக்கும் போதே உன்னால குழம்பிட்டு இருக்கியே, செஞ்சா எப்படிடா குழம்பாம இருப்பாரு. எந்த அளவுக்கு இல்லாதீங்களா பீப்புள்ஸ் ஆர் தேர் அப்படிங்கறத யோசிப்பாரு. சி, கடமைகள்ல இருக்கும்போது you need to think lot because you have to, you are responsible for something அப்படிங்கிற ஒரு சில பொறுப்புகள் இருக்கும். உனக்கு சில கடமைகள் இருக்கு, இதெல்லாம் நான் வந்து பொறுப்பா செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படி குழம்புறதுல அர்த்தம் இருக்கு, அதுல ஸ்ட்ரெஸ் ஆகுறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா எதுவுமே செய்யாம இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்கிறான். ஏதாவது செஞ்சுட்டு இருந்தா தேவையில்லைங்கிறான். அதுக்காக தான் நான் செய்யறேங்கிற வேற சொல்றான். அது ஏன் சொல்லு பார்ப்போம். செய்யும் போது ஸ்ட்ரெஸ் வருது புரியுது, செய்யறேன்னா ஏன் ஸ்ட்ரெஸ் வருது? செய்யாம இருக்கும்போது டபுள் மைண்டட் இருக்கும்லண்ணா. செய்யணும் அப்படிங்கிறது, அதாவது செய்யும் போதாவது ஒரு ரிசல்ட் வந்துடும், அது வேஸ்ட் பண்ணி ஏதாவது ப்ரொசீஜரை மாத்திட்டு இருப்பான். ஆசை இருக்கிறவனுக்கு செஞ்சாலும் கஷ்டம், செஞ்சாலாவது கொஞ்சம் கஷ்டம், செய்யாம இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவனோட ஆசையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்க பேஸ் வந்து ஆசைதான். ஆசையோட சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது அவன் எக்ஸ்ட்ராவா தான் ஸ்ட்ரெஸ் ஆவான். மனசு அழகாந்துட்டே இருந்தா உடம்பு சாப்பாட்டு சுத்திட்டு செதுக்க ஆரம்பிச்சோன்னா செதுக்குதான் யோசிச்சு போயிருந்தா 3 ஆக்டிவிட்டிஸ் சும்மா இருக்குமா எப்படி செதுக்கலாமா அப்படி செதுக்கலாம் பல எண்ணங்கள் வரும். மனசு உள்ள இறங்கிட்டா உடம்பு ஆக்சுவலா மைண்ட் சாப்பாடு. இன்னொன்னு மனசு அழகாந்துட்டே இருந்தா
கூப்பிடுற சொல்லுவாங்க எதுக்கு நாங்க யோசிச்சுருக்கோம் உட்காந்து வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணிட்டே இருப்போம். பண்ணும்போது கரெக்டா ஒரு இடத்துல போய் சேர்ந்துருவோம். ஆனா அவன் உட்காந்து வச்சுக்கோங்களேன் யோசிச்சுட்டே இப்ப ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் லாஸ்ட் நீங்களே கூட முந்தி அண்ணன் ஒரு இறங்கி ஒரு கப்பு எடுத்து யார சொல்றீங்க நீங்க அதான் பார்த்தேன் அண்ணா நீங்க வந்து டூ ஆர் டை பண்ணு. இன்னொன்னு நான் சொல்றேன், மனசு ஓடிட்டே இருந்தா உடம்பு ஓடிட்டே இருக்குன்னு தான் தோணும். மனசு நின்னாதான் உடம்பு நிக்கணும். நேரத்தை நீங்க சொன்னீங்கல்ல, அப்ப மனசு நிக்காது. மனசு ஓடிட்டே இருக்கதே பிடிக்காது எனக்கு. என்னத்த ஓடிக்கிட்டே இருக்கு, நம்ம ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்றும் இல்ல, அது கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் ஆயிருதுல. மனசு ஓடிக்கிட்டே இருந்தா, நீங்க சொன்னீங்க மனசு ஓடிட்டே இருந்தா டயர்ட் ஆயிடும், அது ரொம்ப டயர்ட் ஆயிடும். உடம்பு ஓடிட்டே இருந்தா கூட அந்த டயர்ட் வராது. இல்ல மனசு வந்து ஓட்ட தெரிஞ்சு ஓட்டினாதான். நம்ம ஃபுல்லா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல ஓட்டும் போது பயம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடும், ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆயிடுது, அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் கொடுது. ஸோ சொன்ன மாதிரி பேசிக்கலி லாஜிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா இருக்கும் போது, அதாவது வேலை பார்க்கும் போது இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை விட சும்மா இருக்கும் போது ஸ்ட்ரெஸ் கூடுதுன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா 100% லாஜிக் இருக்கு. ஏன் அப்படின்னா ஒர்க்ல இன்வால்வ் ஆகும்போது ஒர்க்கை பத்தி மட்டும் ஓடிட்டு இருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், சரியா? ஆனா சும்மா உட்காந்துக்க அப்படின்னா 1000 ஆசையும் சேர்ந்து ஓடுது மகனே, பல ஸ்ட்ரெஸ். அப்போ ஒட்டு மொத்தமா ஏன் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம்னு புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இவன் சொன்ன மாதிரி இது ஒரு அனதர் பெஸ்ட் எக்ஸாம்பிள். there are many peoples இருக்காங்க. ஒருத்தன் வந்து பிளானிங்லயே இருப்பான், ஆக்ஷன் பாட்டுக்கு வரவே மாட்டான். there are many peoples who still plan and don't do anything at all in their life. ஒன்னு எங்க அப்பா, இன்னொருத்தன் என் ஃப்ரெண்டு. 2 பேரும் நான் பாத்திருக்கேன். எங்க அப்பா வந்து கதவு ஃபுல்லா எழுதி வச்சிருப்பாரு, சுவர்ல ஃபுல்லா எழுதி வச்சிருக்காரு, சைக்கிள் கடை வைத்தால் எத்தனை லாபம் பார்க்கலாம். பழைய இரும்பு கடை வைத்தால் நிறைய லாபம் பார்க்கலாம். இந்த கதவுல எல்லாம் எழுதியிருக்கோம். என்னையா என்னப்பா இது? ஆமாடா, இதெல்லாம் சேகரிச்சு வச்சிருக்கேன்டா. ஓ அப்படியா? ஸோ பிளானிங் வேற லெவல் பிளானிங் மட்டும் வச்சிருப்பாரு, ஆனா எக்ஸிகியூஷன் 0வா இருக்கும். 24 மணி நேரம் கிளம்பிட்டே இருக்கும் மனசு. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் உள்ள போகாத. எங்க அப்பா ரொம்ப தெளிவு. எங்க அப்பா வந்து பிளானிங்கோட ஸ்டாப் பண்ணிடுவாரு. நம்மால் இருக்கான்ல, ஒரு படி மட்டும் என்ட்ரி ஆகிட்டு வெளியே வந்துடுவான். சரி, அந்த கேஸ் அது. அவன் போகாத துறையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டெப் வச்ச உடனேயே அந்த துறையை பத்தின ஒரு 100 நெகட்டிவ் கண்ணுக்கு தெரியும். இந்த துறை செட் ஆகுதுன்னு வெளியே வந்துடும். அப்புறம் இன்னொரு துறையை ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த துறையில ஒரு ஸ்டெப் வைப்போம், அந்த துறையில இருக்கிற 100 நெகட்டிவ் தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்துடும். இப்படியே பண்ணிட்டு இருந்துட்டு எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நான் அந்த துறைக்கு போனேன், இந்த துறைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பானே. புதுசா ஏதாவது ஒரு துறையை வந்து நாங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது, டே இருடா, அது எக்ஸ்பர்ட்டை கூப்பிடுவோம், டே இங்க வா, இந்த துறையை பத்தி உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லா தெரியுமே, இந்த துறையில நான் அது வரைக்கும் போனேன் இல்லை, இதுல இந்த டிராபேக்ஸ் இருக்கு, அந்த டிராபேக்ஸ் இருக்குன்னு எடுக்க ஆரம்பிச்சோம். So the peoples are continuously in a stress because they are finding negatives in that. அப்ப என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே உன்னால பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் தேவலாம் அப்படிங்கிறாங்க. நீ உட்காந்து குழம்பிட்டே இருக்கிறதுக்கு உள்ள போ, ரைட்டோ தப்போ ஏதோ ஒரு வழி கிடைக்கும், போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. மோஸ்ட் ப்ராபப்லி இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பீப்புள்ஸ்க்கு இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி நெசசரி. இன்னைக்கு நானால ஒரு எந்திரத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னா ஆக்ஷன் பார்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உள்ள போயிட்டதுக்கு அப்புறம் என்ன இடிக்குதுன்னு பார்க்கணும். இல்ல இப்படி பண்ணா அந்த பிரச்சனை வந்துருமோ, இப்படி பண்ணா இந்த பிரச்சனை வந்துருமோ, இப்படி பண்ணா அந்த பிரச்சனை வர சான்சஸ் இருக்கு, அதனால இப்படி வேணாம் அப்படி மாத்திக்கலாம். அப்படி மாத்தினதுக்கு அப்புறம் அது வருமோ இது வருமோ, அடிச்சு எதையாவது வந்து தொலை. உள்ள போனதுக்கு அப்புறம் வரும் தான், பிரச்சனை வராமலாம் இருக்காது. வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான சொல்யூஷனை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போகும்போது தட் இஸ் டிஃபரன்ஸ். பட் அதுவும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் தான். பட் கம்பேரிட்டிவ்லி வை அப்படிங்கறத டிஸ்கஷனுக்காக நம்ம இதை சொல்றோம்னு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி ஹோம் மேக்கர்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு ரீசனே சும்மா இருக்கிறது தானே.
முந்தி காலத்துல எல்லாம் வந்து லோன்லியா இல்ல நிறைய ஒர்க் இருக்கும் அவங்களுக்கு வந்து. இப்ப வீட்டு வேலையே வந்து மெஷின் எல்லாம் கிடையாது, எல்லாமே அவங்க செயல்களா செய்வாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆயிடும். பட் இப்ப எல்லாமே சீக்கிரமா வேலை முடிச்சுட்டு சும்மாவே உட்கார்ந்து இருக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. யோகால வந்து இந்த 4 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஹார் விஹார் அச்சார் விசார் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி பர்சனும் இது கரெக்டா, நீ சும்மா இருந்தா உனக்கு ஒரு வேலையும் கிடையாது, உனக்கு கடமையே இல்லை அப்படின்னா கூட நீ வந்து இதை பண்ணு அப்படின்னு இனிஷியல் பிராக்டிஸ்ல. விசார் அப்படிங்கிறது ஞான விசாரம், ஆகாரம் ஃபுட் டயட் பேஸ் பண்ணி எடுக்கிறது. அப்புறம் கிரியேட்டிவ் திங்கிங் அண்ட் கிரியேட்டிவா ஒர்க் பண்றது, சொசைட்டில போய் எல்லார்கிட்டையும் பேசுறது, அந்த மாதிரி. சும்மா இருக்கேன்னா ஒரு பேட்மிண்டன் விளையாடு, கார்டனிங் பண்ணு, அந்த மாதிரி ஏதாவது. ஸோ கிரியேட்டிவா பெயிண்டிங் ஏதோ ஒண்ணு பண்ணு, சும்மா இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிக் பிகினிங் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு. சோ இதாங்க இங்க சொல்லியிருக்காரு, எதையும் செய்யாமல் இருக்கும் போதும் அந்த புத்தியுடன் கவலையுடன் அலைவாயும் மனதுடன் தான் இருக்கின்றான், செய்யும் போதும் அப்படித்தான் இருக்கின்றான். ஆனால் ஞானியோ மாபெரும் செயல்கள் நடுவிலும் பேரமைதியோடு இருக்கிறார்கள். எதுவும் செய்யாமல் சமாதியில் இருந்தாலும் பேரமைதியோடு இருக்கிறார்கள். கண்ணன மாதிரி நான் ஒரு போரே பண்ணாலும் லீலையே பண்ணாலும் அமைதியா பண்ணிட்டு இருக்கான். சோ ஞானியே அப்படி பண்றாங்க, அவங்க செய்யறது இல்லைங்கிறது மேஜர் பாயிண்ட். லீலையா பண்றான் அப்படிங்கிறத விட they are not doing anything, they are in the Parabrahma Swarupa and the things are happening automatically அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறதுனால அங்க ஹைலி எஃபிஷியன்ட்டா அவங்க அமைதி எங்க பங்கமாக போகுது. அவர் நடந்து போனாரு சதாசிவ பிரம்மேந்திரர், கையை வெட்டுப்படும் போது கூட அவருக்கு என்னையே ஆச்சு, ஏன்னா அவர் இந்த உடம்புன்னு நினைக்கலையே என்று அந்த ரேஞ்சில் இருக்கும்போது நல்ல அமைதியாக இருப்பார் என்பதை மிக சுலபமாக புரிந்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து, even in practical life the wise one remains happy to sit, happy to sleep, happy to move about, happy to speak, happy to eat. லௌகீக தினசரி வாழ்க்கையிலும் ஞானி மகிழ்ச்சியாகவே இருக்கிறான். அமர்ந்திருப்பதிலும் மகிழ்ச்சி, தூங்குவதிலும் மகிழ்ச்சி, உலாவுவதிலும் மகிழ்ச்சி, பேசுவதிலும் மகிழ்ச்சி, உண்பதிலும் மகிழ்ச்சி. அப்படின்ன ஒண்ணு நீங்க பாட்டுக்கு வந்து இந்த சாதாரண அஞ்ஞானியினுடைய மகிழ்ச்சி இதுவும் ஒண்ணுன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது, சரியா? சோ லௌகீக வாழ்க்கையிலும் ஞானி மகிழ்ச்சியாக இருக்கின்றான் அப்படிங்கிறதுக்கு காரணம் லௌகீக மகிழ்ச்சி அல்ல. இவன் அமைதியாக உட்கார்ந்ததனால் வந்த மகிழ்ச்சி அல்ல, இவன் தூங்கியதனால் வந்த மகிழ்ச்சி அல்ல, இவன் உலாவியதால் வந்த மகிழ்ச்சியும் அல்ல, இவன் பேசுவதால் வந்த மகிழ்ச்சி அல்ல, உண்பதனால் அந்த மகிழ்ச்சி வரல. நல்லா புரிஞ்சுக்கணும், உண்பதிலும் மகிழ்ச்சின்னு தான் சொன்னாரே தவிர உண்பதனால மகிழ்ச்சி, பேசுனதுனால மகிழ்ச்சின்னு சொல்லல. ஸோ வி ஷுட் நாட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் லைக் தட். அப்ப ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஒன்ஸ் நீ பிரம்மம் ஆயிட்ட அப்படின்னு சொன்னா உனது கல்பனை இங்க இருக்கும், இருந்தாலும் அது உன்னை பாதிக்காதுன்றதுக்காக. அப்ப கல்பனையாக நீ பேசலாம், கல்பனையாக உண்ணலாம், கல்பனையாக உலாவலாம், இந்த சென்ஸ் தட் அனைத்தும் மாயை என்று புரிந்து கொண்டு நீ செய்யலாம். இதையெல்லாம் சும்மா நாச்சிருக்கும் என்ற புரிதலோடு நீ செய்யலாம். செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய மகிழ்ச்சிங்கிறது அந்த மகிழ்ச்சி அப்படியே இங்க இருக்குமே தவிர, இங்க நீ மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு இதை செய்யறதுனால உனக்கு ஒண்ணும் மகிழ்ச்சி வர போறது இல்லை, சாப்பிடுறதுனால உனக்கு ஒண்ணும் மகிழ்ச்சி வர போறது இல்லை, பேசுறதுனால உனக்கு ஒண்ணும் மகிழ்ச்சி வர போறது இல்லை. பட் உன்னுடைய மகிழ்ச்சி அப்படியேதான் இருக்கு. அந்த மகிழ்ச்சி நீ கல்பனையில இருக்கும் போதும் இருக்கும், அவ்வளவுதான். சோ கல்பனையில இருக்கும் போதும் மகிழ்ச்சி காணாம போயிடும்னு சொல்லக்கூடாது இல்ல. அப்ப ஞானி சமாதியில இருந்தா மட்டும்தான் சுகம், ஞானி வந்து மாயில விளையாட ஆரம்பிச்சிட்டான்னா துக்கம் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்க கூடாது இல்ல. அப்ப ஞானி எப்பயுமே சுகமாகத்தான் இருக்கின்றான் என்ற அந்த மாபெரும் உண்மை நமக்கு உணர்த்தப்பட வேண்டும், சரியா? அப்ப அதை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ லௌகீக வாழ்க்கையிலும் ஞானி மகிழ்ச்சியாகவே இருக்கின்றான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அந்த லௌகீகத்தினால் அல்ல, ஆனால் அந்த பிரம்ம ஸ்வரூபம், அந்த பிரம்மத்தினுடைய அந்த ஆனந்தம் அவன் எங்கே இருந்தாலும் அதே ஆனந்தத்தில் அவன் இருக்கின்றான் என்பதை இண்டிகேட் பண்றதுக்காக. நோ மேட்டர் வெதர் ஹி சிட்ஸ் ஆர் ஸ்லீப்ஸ் ஆர் ஹி ஸ்பீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவன் தூங்கினாலும் உலாவதினாலும் பேசினாலும் தட் இஸ் மேட்டர் அட் ஆல். பிகாஸ் அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதுக்கும் மகிழ்ச்சிக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா என்ன பண்ணினாலும் அந்த மகிழ்ச்சி விட்டு போறது இல்லை. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பிரம்மானந்தம் நீ மாயைக்குள்ள வந்துட்டா அந்த பிரம்மானந்தம் விட்டு போயிடுன்னு நினைச்சிடக்கூடாது. இது அனுபவ மெத்தட்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நிறைய பேர் பீப்புள்ஸ் ஆர் ஸ்டில் திங்கிங் தட் மாயையில் இருந்தாலே துக்கம். மாயையில் இருந்தா ஒன்னும் துக்கம் இல்லடா. நீ பிரம்மத்துல இருந்துட்டு நீ மாயையில் இருந்தா தப்பு இல்லை, பிரம்மத்தை மறந்துட்டு நீ மாயையில் இருக்கிறது தான் தப்பு அப்படிங்கிறது தான் மேஜர் ஃபேக்ட் இல்லையா? ஸோ அந்த ஃபைனல் அனுபவ மெத்தட் உண்டான ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த ஸ்லோகம் நமக்கு பிரதிபலிக்கிறதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
நேற்று பார்த்த மாதிரி நேற்று மெசேஜ் அப்படிதானே நான் கொடுத்துருக்கேன். 3 அவஸ்தைகள்லயும் நான் இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய இதுல இருந்துட்டு அவன் வந்து மாறிக்கொண்டிருக்கிறதுல வந்து ஆனந்தமா தான் இருப்பான். ஆனந்தமா இருக்கான்னு சொல்ல முடியாது, அது அனுபவமாவே அவன் இருக்கான். அதுல இருந்துதான் இது எல்லாமே பிரதிபலிக்குது அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா. 60வது ஸ்லோகம் பார்க்கலாம். Because he knows self, the wise one is not disrupted by practical life. He is deep and still like a vast lake. He is not like ordinary people. His sorrows have vanished. இப்போதான்ப்பா எல்லாம் முடிச்சுட்டு மனைவி மெத்தட்ல வந்து அவன் இப்போ வந்து என்ன பண்ணாலும் சந்தோஷமா தான் இருப்பான். அவன் பேசினாலும் நடந்தாலும், இப்ப அவன் சிந்தித்தாலும் சிந்திக்கவே கூடாதுன்னு சிந்திக்கவே மாட்டான்னு சொல்லியிருந்தாரு. இப்ப அவன் சிந்தித்தாலும் அவன் சந்தோஷமாகத்தான் இருப்பான் என்ற ரீதிக்கு அந்த ஃபைனலா கொண்டு வந்து முடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, தான் ஆன்மா என்பதை அறிந்து விட்டதா. ஸோ இஃப் யூ 100% ரியலைஸ் தட் ஹூ யூ ஆர், நீ பிரம்மம் என்பதை தெளிவாக உணர்ந்து விட்ட பின் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஞானி அன்றாட வாழ்க்கையால் பாதிக்கப்படுவதில்லை. ஸோ அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இஃப் யூ டோன்ட் ரியலைஸ் ஹூ யூ ஆர், டெஃபினெட்லி பாதிப்பு அடையவேன்னு அர்த்தம். இப்போ மாயை உன்னை பாதிக்குமான்னா, ஆமா, ரியலைஸ் பண்ணாதவன பாதிக்கும். ஆனா நீ யாருன்னு உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்னா, நீ பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் அதை பாதிக்காது இல்லையா? ஸோ தேர்ஃபோர் தெளிவா சொல்றாரு, ஆன்மா என்பதை அறிந்திருப்பதால் ஞானியின் அன்றாட வாழ்க்கையில் பாதிக்கப்படுவதில்லை. அவன் ஒரு பரந்த ஏரியை போல் ஆழமாகவும் அமைதியாகவும் இருக்கின்றான். அவன் சாதாரண மனிதர்களை போன்றவன் அல்ல. அவனது துயரங்கள் யாவும் மறைந்து விட்டன. ஸோ இப்போ ஆர்டினரி பீப்புள் வந்து உலகத்துல இருக்காங்க. அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க, அழுறாங்க, சிரிக்கிறாங்க, என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியே இந்த ஞானியும் கூட நீங்க பார்க்கலாம். பட் நீங்க அவனை இவனும் ஒன்னு நினைச்சிடக்கூடாது. அவன் வந்து கொந்தளிக்கின்ற கடலை போன்றவன், மேற்பரப்பில் கொந்தளிக்கின்ற அலைகளை போன்று வாழ்ந்து இருக்கிறான். ஆனா ஞானிங்கிறவன் ஒரு குளம், காற்றடிக்காத ஒரு குளம், ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்கும் வாட்டர். அப்போ அவன் நிச்சலமாக ஆனந்தமாக எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தோற்றத்துக்கு வேணா உங்களுக்கு வந்து அவனோட டிஸ்ட்ராக்ட் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் அவன் உள்ளுக்குள்ள எப்பயுமே வெறும் மகிழ்ச்சியில் ஆனந்தத்தில் தெளித்துக் கொண்டிருப்பான் என்பதுதான் உண்மை. ஸோ தேர்ஃபோர் டோன்ட் கம்பேர் வித் ஆர்டினரி பீப்புள். ஆர்டினரி பீப்புள்னா பிரம்மத்தை உணராதவனோட நீ கம்பேர் பண்ணாத. இவனும் உலகத்தில் இருப்பான், உலகத்தால் பாதிப்படையாமல் இருப்பான். இவனும் அந்த சாதாரண மக்களை போல் பல வேலைகளை செய்வான். ஆனாலும் இவன் சாதாரணமானவன் அல்ல. So you can no way compare him with the ordinary people அப்படிங்கிறது தான் மேத்ரா சொல்லியிருக்காரு. இது ஈஸி தானே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஸோ ஞானியாக இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து அனுபவ மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ணலாம். நீ பிரம்மத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் நீ கண்ணன் மாதிரி லீலை பண்ணலாம். நீ என்னதான் லீலை பண்ணாலும் அந்த மாயான்னு புரிஞ்சுட்டு பண்றதுனால அந்த மாயை உன்னை தொட போறது இல்லை, டச் பண்ண போறது இல்லை. அண்ட் இன்ஃபேக்ட் உன்னுடைய அந்த ஆனந்தம் தான் அந்த மாயையில பட்டு பிரதிபலிக்க போகிறது. இந்த மாயை உனக்கு ஒண்ணு தந்துட போகிறது இல்லை. ஸோ வித் ஆல் தீஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீ மாயையில புகுந்தாடலாம் என்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்லியிருக்கதாக நான் காண்கின்றேன். For the deluded one, even rest is an activity. For the wise, even action bears the fruit of stillness. இது எகெயின் சொன்ன விஷயத்தை தான் திரும்ப சொல்றாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம்ல, ஏன்பா சும்மா இருந்தா கூட அவன் கஷ்டமா இருக்கான், இவன் ஆக்ஷன்ல இருந்தா கூட சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? The same ஸ்லோகா ரிப்பீட்டட் ஹியர். மயக்கத்தில் இருப்பவனுக்கு ஓய்வென்பது ஒரு செயலே ஆகும். அப்படின்னா மயக்கத்தில் அப்படின்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல ஈகோல இருப்பவனுக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஈகோல இருப்பவனுக்கு ஓய்வு என்பதே ஒரு செயல். அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் அவன் மனசு கண்ணா பின்னான்னு ஓடி பயங்கர ஸ்ட்ரெஸ்ல அல்லாடிட்டு இருக்கு. சரியா? ஸோ செயல்படுபவன் ஸ்ட்ரெஸ்ஸை விட சும்மா உட்கார்ந்து இருப்பவன் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். சேம் திங் தான் இங்க சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஈகோல லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருக்கும்போது நீ சும்மா இருக்கிறதே பெரிய செயலாற்றி கொண்டிருப்பதா தான். அப்ப என்ன பண்ணிடுறான்? 100 செயல் பண்றதுக்கு ஒரு செயல் பண்ணா பெஸ்ட்னு என்னத்தையாவது ஒரு செயலுக்குள்ள போந்துடுறான். இப்போ ஒரு செயல் பண்ணும்போது ஒரு செயல் ஸ்ட்ரெஸ்ஸோட முடிஞ்சு போயிடுது. சும்மா உட்கார்ந்து 100 செயல் பண்ண ஸ்ட்ரெஸ் இல்ல வந்துடுது. அதனாலதான் அப்படி பண்றாங்க போல சிலர். ஆனால் ஞானிக்கோ அவன் செய்யும் செயலும் பேரமைதி என்னும் கனியையே தருகிறது.
ஏற்கனவே பார்த்ததுதான். ஸோ ஞானியை பொறுத்த வரைக்கும் அவன் எவ்வளவு பெரிய ஆக்ஷன்ல இருந்தாலும் அவன் அமைதியின் சொரூபமாகவே தான் இருக்கின்றான். ரெண்டு ரீசன், ஒன்னு மாயான புரிஞ்சுட்டு பண்றான், இன்னொன்னு ஆட்டோமேட்டிக் ஆக்ஷனாக நடந்து கொண்டிருக்கிறது. இவன் எதுவுமே பண்றது இல்லை, திங்க் பண்றதே இல்லை. அப்படி இருக்கும்போது இவனுக்கே ஸ்ட்ரெஸ் வரப்போகுது. ஸோ தேர்ஃபோர் இன் ஸ்பைட் ஆஃப் தட் அவனுக்குள்ள எக்கச்சக்கமான ஆக்ஷன்ஸ் நடக்கும். அவன் ஃபுல் ஆக்ஷன்ல இருக்கும் போதும் அமைதியாக இருக்கின்றான் யார்? ஞானி. பட் இவன் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும் போதும் பாவம் ஏகப்பட்டமான செயல்களை பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ்ல இருக்கின்றான் அஞ்ஞானி என்ற அதே விஷயத்தை 61 சொல்லி இருக்கிறார். இந்த ஞானிக்கோன்னு சொல்லும்போது இந்த காவோபா எக்ஸாம்பிள் தான் ஞாபகம் வருது. காவோபாவை வந்து ஏகநாத்தி பாகவதத்தை எழுத சொல்றாரு. ராமாயணமா ராமாயணமா எழுத சொல்றாருல்ல. அப்ப வந்து அவர் செயல் தான் செய்யறாரு. ஆனா யாரு அவர் செய்யல. இந்த செய்ய வைக்கிறதுங்கிறது வந்து ஏக்நாதர். அப்ப வந்து தான் செய்யற மாதிரி இருக்காது. இப்ப சரணாகதி ஆனதுக்கு அப்புறமா ஒரு செயல் வந்து செய்யறாங்க அப்படின்னா அவர் வந்து செய்யல. அந்த ஃபீல்ட்ல தான் நான் செய்கிறேன் அப்படிங்கக்கூடிய அந்த பாவமற்று செய்யும் போது அந்த செயல் வந்து தான் செய்யறதா இருக்காது. ஸோ பேர் அமைதியில தான் அந்த செயல் நடக்கும். ஏகாதி பாகவதம் சரி, இல்லை ஞானேஸ்வரியும் சரி, பொதுவாக அந்த கிரந்தங்களை எழுதுகிற ஞானிகள் தான் பார்த்தீங்கன்னா குருவந்தனம்னு ஒரு சாப்டர் முதல்ல ஒவ்வொரு சாப்டர்லயும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுல திரும்ப திரும்ப ஒரு 100 தடவையாவது வந்து நாம் பண்ணலே என் குருவர்களால் தானாக இந்த கிரந்தம் உருவாகிறது, இந்த கிரந்த உருவாக்கத்திற்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை ஏன்னு ஒரு 10 ஓவி இதுக்குன்னே அலாட் பண்ணிட்டு தான் வந்து அடுத்தடுத்து அந்த கதைகளை எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படிங்கிறத கூட நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். The deluded one is often adverse to the things of his life. To one with no thought for body, attachment and aversion have no meaning. ஏமாற்றம் அடைந்தவன் பெரும்பாலும் தன் வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை வெறுக்கிறான். ஆனால் தன் உடலை பற்றிய சிந்தனையே இல்லாத ஒருவனுக்கு விருப்பும் வெறுப்பும் எந்த அர்த்தமும் அற்றவையாகத்தான் இருக்கின்றன. இதை வேணா நாளைக்கு பார்க்கலாம்.